டிசிப்ளினான ஒரு க்யூட்டான ஒரு ஸ்வீட்டான ஒரு கைண்ட் ஹார்ட்டட் கேர்ள் தான் நான் சொல்லுவேன். நான் பிறந்ததுலேருந்து நான் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கேன்னா அது காரணம் என் அக்கா தான். எனக்கு அவளோட சந்தோஷன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு நீ வந்து ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக க்யூட்டாக எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன். தென் நம்ம வந்து நிறைய நாள் பேசியிருக்கோம், என்னடா நம்ம லைஃப் வந்து இப்படி போயிட்டுருக்கே, நம்மளுக்குலாம் ஏதாச்சும் நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் அழுதுருக்கோம், நிறைய நாள் பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமான லைஃப் உனக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோ ஒரு குட் ஹார்ட்டாக ஒரு ஹார்ட் வச்சுருக்க ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக சூர்யா நான் அமைஞ்சிருக்காங்க நான் சொல்லுவேன். அர்ஜுன் மாமா ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கே தெரியும் எனக்கு மாமான்றது வராது. பட் ஸ்டில் 2 years பிஃபோரே அவங்க பார்த்துருந்தோம். இந்த கல்யாணம்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது ஒரு டெஸ்டினி ஒரு விதின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு லவ் மேரேஜ் மாதிரி தான் நடந்துச்சு. ஆக்சுவலி எங்கேருந்து அந்த ஸ்பார்க் உண்டாச்சுன்னு தெரில. இவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் அடம் பிடிச்சி சண்டை போட்டு எப்படியோ ஃபைனலி ஒரு ஹாப்பியான லைஃப் தேடிக்கா. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக ஜாலியாக. அண்ட் தென் உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவேன். நான் வந்தேன்னா கொஞ்சம் ஷோர் போட்டு அனுப்புங்க போதும். கடவுளோட அருளோட சந்தோஷமாக இருக்கும். கல்யாணத்துக்காக நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன், அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருங்க கொஞ்சம். We love you. சாலையிலே நிலாவின் பதாகை போலவே கால் முளைத்து கடந்து சென்றாள் அவள். தொடர்வேனே நிழல் போலவே சரிபாதி என்னுள் நீ இருக்க. வரும் நாட்களும் வரமாகவே தவம் நான் இருப்பேன்.
தொடர்வேனே நிழல் போலவே சரி பாதி என்னுள் நீ இருக்க வரும் நாட்களும் வரமாகவே